இந்த காலத்துல நாம எந்த ஒரு கான்செப்டை முன்வைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி ப்ரூஃப் இருக்கா இல்ல அதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கா, அந்த சயின்ஸ் என்ன, இப்படி பல கேள்விகள் நம்ம முன்னாடி வரும். ஆனா அந்த காலத்துல ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல பல அறிவியல் விஷயங்களை மக்கள் கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதே அறிவியல் விஷயங்களை நாமளும் கடைபிடிச்சிட்டு தான் வரோம். ஆனா என்ன ஒண்ணு, அதுக்கான அறிவியல் காரணங்கள், கரெக்டான ரீசன்ஸ் நமக்கு தெரியாம இருக்கு. அந்த அறிவியல் காரணங்களை வெளிக்கொண்டு வர போகும் பதிவு தான் இந்த பதிவு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ் கலாச்சாரத்தின் அறிவியல் காரணங்கள் பாகம் 4. வழக்கம் போல சுவாரஸ்யத்திற்கு சற்றும் பஞ்சமில்லாமல் நாம் உண்மை என்று நம்பி இருக்கும் பல பொய்களை வெளிக்கொண்டு வர போகும் பதிவு இது. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. முதலாவது நம்ம பார்க்க போறது வணக்கம் வைக்கிறது. ஸோ இந்த வணக்கம் வைக்கிற பழக்கம் நமக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா நம்ம வீட்டுக்கு பெரியவங்க யாராச்சும் வராங்க அப்படின்னா இந்த வணக்கம் வைப்போம். இல்லைனா புதுசா யாராச்சும் வராங்க அப்படின்னா நாம வணக்கம் வைப்போம். ஸோ இந்த வணக்கம் வைக்கிறது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாம மரியாதை செலுத்துறோம், அதுக்காக தான் நம்ம வணக்கம் வைக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையான ரீசன் அது கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. அது என்னன்னா, நாம வணக்கம் வைக்கும் போது நம்மளோட ஃபிங்கர் டிப்ஸ் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகி இருக்கும். ஸோ இப்படி கனெக்ட் ஆகும்போது நம்மளோட ஐஸ், இயர்ஸ் மற்றும் மைண்டோட நர்வ்ஸ் எல்லாமே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ல கனெக்ட் ஆகி எதிர்க்க இருக்க பர்சனை நாம நீண்ட நாள் மறக்க விடாம பார்த்துக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த வணக்கம் வைக்கிற பழக்கம் முதல்ல வந்தது. அடுத்தது, பெண்கள் காலில் மெட்டி போடுறது எதுக்கு அப்படின்றதுக்கான அறிவியல் காரணத்தை இப்ப பார்க்கலாம். ஜென்ரலா எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணமான பெண்கள் தான் காலில் மெட்டி போடுவாங்க, அதுவும் 2வது விரல்ல மெட்டி போடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது கிடையாது. நிறைய ஊர்ல ஏஜ் அட்டன் பண்ண பெண்கள் உடனே மெட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மெட்டி சில்வர்ல செஞ்சிருப்பாங்க. சில்வர் ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அந்த காலோட 2வது விரல்ல தான் யூட்ரஸ் மற்றும் ஹார்ட்டை கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான நர்வ் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த மெட்டியை போட்ட உடனே பூமியில இருக்க போலார் எனர்ஜிஸை அந்த மெட்டி அப்சர்வ் பண்ணி பெண்களோட பாடி உள்ள நல்லா ஃப்ளோ பண்ண வைக்கும். அதனால பெண்களுக்கு உடம்புல பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும். சோ இதன் ரிசல்ட்டா அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ரெகுலரா நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததை நம்ம பார்க்க போறது, நாம இப்ப எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் அந்த கோவில்ல இருக்கிற குளங்கள்ல நிறைய இந்த 1 ரூபாய் காயின், 2 ரூபாய் காயின், 5 ரூபாய் காயின்லாம் மக்கள் போட்டு வச்சிருப்பாங்க. சோ இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம். அந்த காலத்துல மக்கள் இந்த குளம் மற்றும் ஆறுகள்ல தான் தண்ணீர் குடிச்சிட்டு வந்திருக்காங்க. மற்றும் அந்த காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட காயின்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, காப்பர்ல செய்யப்பட்ட காயின்ஸ். அந்த கால மக்களுக்கு காப்பர்ல தண்ணி குடிச்சா அவங்களுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சிருக்கு. சோ அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்த காப்பர் காயின்ஸை அந்த குளத்துல மற்றும் ஆத்துல போட்டு அதுக்கப்புறம் குடிச்சா அவங்களுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்க அப்படி பண்ணாங்க. ஆனா இப்ப நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கோவில்ல இருக்கிற எல்லா குளத்திலையும் 1 ரூபாய் காயின், 2 ரூபாய் காயின்லாம் போட்டு எதுக்கு அதை பண்றாங்க அப்படின்னு தெரியாமயே பண்ணிட்டு வந்திருக்காங்க. கேட்டா இது வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க உண்மையான அறிவியல் காரணம் நாம இப்ப பார்த்ததுதான். அடுத்ததை நம்ம பார்க்க போறது, சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண் எல்லாருமே நெத்தியில குங்குமம் வைக்கிற பழக்கம் இருக்கும். சோ இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம். ஜென்ரலா நம்ம நெத்தியில அந்த 2 ஐப்ரோக்கு நடுவுல இருக்கிற பாயிண்ட் தான் மெயின் நர்வ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எல்லா நர்வும் கனெக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட் தான் நம்மளோட 2 ஐப்ரோஸ்க்கு சென்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த குங்கத்தை நாம வச்சா அது நம்மளோட எனர்ஜியை லாஸ் பண்ணாம பார்த்துக்கும், கான்சென்ட்ரேஷன் கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேஸ்ல இருக்கிற பிளட் ஃப்ளோஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த காலத்துல இதை கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க.
அடுத்ததா நம்ம பார்க்க போறது கோவில் மணி. இந்த கோவில் மணியை எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வீட்ல எல்லாம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாமி வந்து தூங்கிட்டு இருக்கோம், அதை வந்து நம்ம போய் கும்பிடுறதுக்கு முன்னாடி இந்த மணி அடிச்சு எழுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போய் கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த மணி வச்சிருக்கிறதாவும் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான ரீசன் அது கிடையாது. இந்த கோவில் மணி வச்சிருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் மணியை டிசைன் பண்ண விதமே அதை ஒரு தடவை அடிச்ச உடனே 7 செகண்டுக்கு அதோட எக்கோ வந்து ஒலிச்சுட்டே இருக்கும். அந்த எக்கோவை ஒரு மனிதன் கேட்கிறப்போ அவனுக்கு அவனோட சிந்தனை வேற எங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகி போகி இருந்தா கூட அவனுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் ரீகெயின் ஆயிட்டு அவன் எதுக்கு கோவிலுக்கு வந்தானோ அதுக்கான வேலையை செய்வான். ஸோ அதுக்காக தான் இந்த மணி அடிக்கப்பட்டு அவனோட கான்சென்ட்ரேஷனை திரும்ப பெறப்பட்டு அவன் செய்யற வேலையை கரெக்டா செய்யணும் அப்படின்றதுக்காக வைக்கப்பட்டது தான் கோவில் மணி. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது, நாம இப்போ எந்த ஒரு திருமண நிகழ்ச்சி இல்லைன்னா திருவிழா அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் நமக்கு வந்து முதல்ல காரசாரமா சாப்பாடு போட்டுட்டு கடைசியா இந்த பாயாசம், குலோப் ஜாமுன், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல காரசாரமா சாப்பிட்டுட்டு கடைசியில எதுக்கு ஸ்வீட் வைக்கிறாங்க அப்படின்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் காரணத்தை இப்ப பார்க்கலாம். ரிசர்ச்சர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம எவ்வளோ காரசாரமா உணவு எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு பின்னாடி லாஸ்டா ஸ்வீட்டா ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிட்டா நம்மளோட டைஜஷன் ஸ்மூத்தா நடக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் மற்றும் ரிசர்ச்சர்ஸ் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சு அதை செயல்முறையை படுத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் காரணம் இதுதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது, பெண்கள் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வப்பெல்லாம் அவங்க கையில வந்து மெஹந்தி வைப்பாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம். மெஹந்தி அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு பவர்ஃபுல் மெடிசினல் ஹெர்ப். ஜென்ரலா திருமணம் போன்ற நிகழ்வப்பெல்லாம் பெண்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அதோட விளைவா அவங்களுக்கு ஹெட் ஏக் மற்றும் ஃபீவர்ஸ்லாம் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தடுக்கும் விதமாக தான் இந்த மெஹந்தி வைக்கிறாங்க. இந்த மெஹந்தி வச்சா அவங்களோட பாடி வந்து கூல் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் இந்த மெஹந்தி வந்து பாடியை கூல் பண்ணி கம்மி பண்ணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த காலத்துல பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை ஒரு அழகு சாதனமா தான் பயன்படுத்துறாங்க. உண்மையான மெடிசினல் ஹெர்ப் கொண்ட மெஹந்தி வந்து நமக்கு கிடைக்கிறது இல்ல, ஜஸ்ட் ஒரு அழகு சாதன பொருளா தான் அது இப்போ கிடைக்குது. அது மட்டும் இல்லாம திருமணம் ஆக போற பெண்கள் மட்டும் மெஹந்தி போட்டுக்கிறது இல்ல, அந்த திருமணத்துக்கு போற எல்லா பெண்களுமே மெஹந்தி போட்டுக்கிறாங்க. சோ இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் காரணம் இதுதான். அடுத்ததை நம்ம பார்க்க போறது, தரையில உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கான அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஜென்ரலா இந்த தரையில உட்கார்ந்து சாப்பிடுற பழக்கம் வந்து நம்மளோட கலாச்சாரத்துல இருக்கே தவிர இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் கிடையவே கிடையாது. எல்லாருமே சேர்ல உட்கார்ந்து மேசை மேல வச்சுதான் சாப்பிடுவாங்க. தரையில உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கான அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம தரையில உட்காரும் போது அத்த பத்மாசனம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்து சாப்பிட்டா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் ஆகி நம்மளுக்கு டைஜஷன் நல்லா நடக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்படி நாம உட்கார்ந்து சாப்பிடும் போது நம்மளோட மூளைக்கு ஒரு சிக்னல் போகும், அதாவது டைஜஷன் நீ கரெக்டா பண்ணு அப்படின்னு ஸ்டொமக்குக்கு இந்த பிரெயின் வந்து சிக்னல் அனுப்பும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது, நம்மள பல பேருக்கு சின்ன வயசுலயே காது குத்திட்டு இருப்பாங்க. சோ இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம். நம்ம காதுல பிரஷர் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம காது குத்தனா அந்த பர்சன் ஒரு இன்டெலெக்சுவல் பர்சனா இருப்பாங்க. அவங்களோட பவர் ஆஃப் திங்கிங் வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களோட டிசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டிஸ் செமையா இருக்கும். அப்படின்றதுக்காக தான் இந்த காது குத்து நடைபெறுதுன்னு சொல்றாங்க. இப்போ கூட வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஃபாஸ்டிங், அதாவது விரதம். நம்ம வீட்டில் வந்து நம்ம ஆளுங்களே வந்து விரதம்லாம் இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம். மனிதர்கள் வந்து தினமும் உணவு உட்கொள்ளும் போது அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்து அவங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல அப்படியே இருக்கும். ஸோ டெய்லி மனிதர்கள் சாப்பிட சாப்பிட அந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அப்படியே தான் இருக்குமே தவிர அது வெளியே போகாது. ஸோ இந்த விரதம் இருந்தா ஏற்கனவே இருக்க அந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வெளியே போயிட்டு நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கிளீனா இருக்கும். அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபாஸ்டிங் அப்படின்ற முறை கடைபிடிக்கப்படுது. சரி, இப்போ நம்ம கன்க்ளூஷன் வரலாம். இன்னைக்கு வீடியோல நாம தமிழ் கலாச்சாரத்தின் அறிவியல் காரணங்கள் பாகம் 4 பார்த்தோம். இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து இந்த நடைமுறைகளை சரியா கடைபிடிக்கவும் தெரியல, இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் காரணங்கள் என்ன அப்படின்னு அவங்களுக்கு சரியா கற்பிக்கவும் படல.
இப்படியே போச்சுன்னா நம்மளோட தமிழ் கலாச்சாரமும் அழிஞ்சிடும், நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அறிவியல் காரணங்களும் அழிஞ்சு போயிடும். இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, நாம நம்மளோட அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்காவது இதுக்கான அறிவியல் காரணங்களை, உண்மையான ரீசன்ஸை அவங்களுக்கு சொல்லி வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. சரி, உங்களுக்கு இந்த வீடியோல எந்த அறிவியல் காரணம் ரொம்ப பிடிச்சதோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் தமிழ் கலாச்சாரத்தின் அறிவியல் காரணங்கள் தெரியணும், இல்லைன்னா தெரிஞ்சா அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்பி விடை பெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.